தெருநாய்கள் பிரச்சினையை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை என தமிழக அரசு மீது சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி அடைந்துள்ளது. இது தொடர்பான மேலும் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆனந்த், மேலும் விவரங்கள். வணக்கம். தெருநாய்கள் பிரச்சனையை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை என தமிழ்நாடு அரசு மீது சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. தெருநாயிடமிருந்து பொதுமக்களை வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் போன்ற பொது இடங்களில் இனப்பெருக்க கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை பிடிக்கவும், தெருநாய்களை மீண்டும் அதே பகுதியில் விடாமலும் பராமரிப்பது தொடர்பாகவும் சம்பந்தப்பட்ட உயர்நீதிமன்றங்கள் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டது. மேலும் அனைத்து மாவட்டங்களிலும் இது தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் எடுக்கும் வகையிலாக வழக்குகளை விசாரிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன் வழக்கு விசாரணைக்கு எடுத்தது. இது தொடர்பாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில அரசுகள் உரிய பதிலளிக்கவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தர்மாதிகாரி நீதிபதி அருள்முருகன் ஆகியோருடைய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது அறிக்கை தயாராக இருப்பதாகவும் அதனை தாக்கல் செய்ய 2 வார கால அவகாசம் வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அறிக்கை தாக்கல் செய்ய